வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஞானம், எது ஞானம் என்ற ஒரு தேடுதலில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் உடல் சார்ந்த ஞானம் என்று இந்த உடல் சார்ந்த புலன்கள், அவற்றின் தோற்றங்கள், அவற்றினுடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் ஒரு பகுதியாக பார்த்தோம். அடுத்து உயிர் ஞானம் என்று இந்த உடலுக்கு உள்ளாக மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த உயிருக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு? உயிர் முதலில் தோன்றியதா, உடல் முதலில் தோன்றியதா, உடலுக்குள் உயிர் நுழைந்து கொண்டதா, உயிர் உடலை உருவாக்கியதா என்ற அந்த தத்துவங்களையெல்லாம் சென்ற பகுதியிலே நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இப்பொழுது பொருள் ஞானம் என்று ஒரு தலைப்பை சிந்தனைக்கு எடுத்திருக்கின்றோம். இப்போ பொருள் ஞானம் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த பொருளை பற்றி பேச இருக்கிறோம் என்று அனைவருக்குள்ளாகவும் ஒரு கேள்வி எழும். எந்த பொருளை, அதாவது இந்த உலகிலுள்ள பொருள்களில் எந்த பொருளை என்று நான் குறிப்பிடவில்லை. பொருள் என்று சொல்லும் பொழுதே அங்கு ஒரு இரண்டு பொருள்களை நாம் பற்றி நாம் பேச வேண்டி உள்ளது. அதில் சமுதாயத்திற்கு தெரிந்த பொருள் என்பது இந்த உலகப் பொருள்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், பொருள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நிலையானதாக இருக்க வேண்டும், அழிவற்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதற்கு பெயர் பொருள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது நாம் இங்கு இந்த உலகில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. மாறக்கூடியது, அழியக்கூடியது, நிலைத்த தன்மை இல்லாதது தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள். அப்போ பொருள் என்றால் அது நிலையானதாக இருக்க வேண்டுமே என்று சொன்னால், நிலையான பொருள் என்று ஒன்று உண்டு. அந்த பொருள்தான் உண்மையான பொருள். ஆனால் அதை பொருள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நிலைத்த தன்மை இல்லாத இந்த உலக பொருள்களையெல்லாம் பொருள்கள் இல்லை, பொருள் இல்லை என்று சொன்னோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பல லட்சம் வருடங்களாக நாம் இவற்றையெல்லாம் பொருள் என்று பழக்கப்படுத்தி விட்டோம். அப்போ அதிலிருந்து நாம் அதை இல்லை என்று உடனடியாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அப்போது இது திருவள்ளுவர் காலத்திலேயே அதை அவர் உணர்ந்திருக்கின்றார் போலும். இந்த பொருள் என்பதை பற்றி வள்ளுவர் 2 குறள்கள் கூறியிருக்கின்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு இடத்துல சொல்கிறாரு. இப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினுங்கிறது அது ஒரு ஞானம். அதே வள்ளுவர் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்கிறார். அப்போ இந்த பொருள் என்பதை பற்றி அவரும் கூறியிருக்கின்றார். அப்போ மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், அப்போ எது பொருள் என்று சொன்னால் எது நிலையானதோ,
எது அழிவற்றதோ அதுதான் பொருள். ஆனால் இதெல்லாம் பொருள் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் நமது முன்னோர்கள் அதற்கு என்ன பெயர் வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், அது மெய்ப்பொருள் என்று வைத்து விட்டார்கள். மெய் என்றால் உண்மை, மெய்ப்பொருள் என்று வைத்து விட்டார்கள். அதைத்தான் வள்ளுவர் அந்த இடத்துல சொன்னார், எந்த பொருளாக இருந்தாலும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லிவிட்டார். அப்போ ஆறாவது அறிவு என்பது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்பதற்காக அது அந்த குறள். அப்போது மெய்ப்பொருள் என்றால் உண்மை பொருள், அதுதான் உண்மையான பொருள். சரி, இப்போ நாம் இங்கு உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த பொருள்கள் எல்லாம் பொருள்கள் இல்லையா என்று சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. அதுக்காக என்ன பண்ணிட்டோம், அது மெய்ப்பொருள், இதெல்லாம் பொய்ப்பொருள். அது பொய்ங்கிற வார்த்தையை போட்டோம்னா சமுதாயத்தில் ஒரு இடர்பாடு வருங்கிறதுக்காக பொய்ங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு என்ன பண்ணிவிட்டோம், வெறும் பொருள் என்று போட்டுவிட்டோம். ஆக மெய்ப்பொருள் என்பது ஒன்று, பொய்ப்பொருள் என்பது ஒன்று. இன்றைய உலகம் இந்த பொய்ப்பொருளை தான் வாழ்க்கை என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்றைய சமுதாயம். இப்போது நாம் அந்த மெய்ப்பொருள் என்பதை உணர்வதுதான் நமது நோக்கம் என்றாலும், இந்த உலக பொருள்கள் என்ற இந்த பொருள்களோடு நாம் தொடர்பு வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால், கண்டிப்பாக இந்த உலகப் பொருள்களோடும் தொடர்பு வேண்டும். இப்போ அதை பற்றிய ஒரு ஞானம் ஒரு தெளிவாக இல்லாதது தான் இன்று மனிதன் அதை தேடி 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 வாழ்க்கையின் மிக பெரிய ஒரு துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கின்றான் என்பதுதான் உண்மை. அப்போது இதை பற்றிய ஒரு ஞானம் தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? அதுக்காக அந்த தேடுதலை நிறுத்தி விடுவோமா என்று கேட்டால் இல்லை. அந்த தேடுதலில் ஒரு அளவு முறையை நாம் கொண்டு வர முடியும். ஆக மகரிஷி அவர்களுடைய ஆன்மீக பணி என்பது ஒரு வித்தியாசமானது. அதாவது சமநிலையில் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் மகரிஷி அவர்களது பயிற்சி முறை. சமநிலையில் என்று சொன்னால், அதாவது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு பேலன்ஸ்டு லைஃப் என்று சொல்வார்கள். ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு சொன்னால், மகரிஷி அவர்கள் 2 முனைகளையும் பார்த்தவர்கள். பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையையும் பார்த்தவர்கள். அந்த பொருள் முழுமையாக இழந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை என்ற ஒரு நிலையையும் பார்த்தவர்கள். அப்போது இந்த பொய்ப்பொருளையும் முழுமையாக உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளையும் முழுமையாக உணர்ந்தவர்கள். அப்போ தான் சாமி சொல்கிறாங்க, அதாவது மெய்ப்பொருளை உணர்வது என்பது ஞானம் என்று சொன்னாலும், அந்த நிலையில் இந்த உலகப் பொருள்களிலிருந்து முழுமையாக டோட்டல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலை என்று சொல்லும்போது, இந்த சமுதாயத்தில் யாரும் இந்த ஆன்மீக பயிற்சிக்கே வரமாட்டார்கள். அப்போ இந்த சமுதாயத்துக்கு இப்பொழுது என்ன தேவை? மகரிஷி அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்ததையும் அவர் அனுபவித்ததனால், அந்த ஒரு நிலை மனிதர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள். அது வந்துவிடக்கூடாது என்பதல்ல, அதாவது இந்த பயிற்சி செய்யும் பொழுது அந்த நிலை வந்துவிடும் என்று சொன்னால், இப்பொழுது
நமது பயிற்சியில் இருப்பவர்கள் அனைவரும் வெளியேறி விடுவார்கள். அப்போ இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்றவாறு மகரிஷி அவர்கள் ஒரு பயிற்சி முறையை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவரது பயிற்சி முறைகளில் இருந்து கொண்டு அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உலகப் பொருள்களிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று அந்த இறைவுணர்வு பெறுவது என்பது அவரவருடைய நிலை. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பேலன்ஸான வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை கொடுத்து விட்டார்கள். அதிலிருந்து உயர்ந்து செல்லக்கூடிய பணி அவரவர்கள் கையில் விட்டுவிட்டார்கள். ஆக அந்த அடிப்படையிலே இந்த உலகப் பொருள்களோடு தொடர்பு வேண்டும். அதனால தான் மகரிஷியினுடைய தத்துவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆசை சீரமைத்தல் என்று தான் இருக்கும், ஆசை ஒழித்தல் என்று இல்லை. புத்தருடைய தத்துவம் ஆசையே துன்பத்துக்கு காரணம், எனவே ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் கூறினார் என்று நாம் கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்போ மகரிஷி அவர்கள் அந்த அடிப்படையில் அதை சொல்லவில்லை. ஆசையை ஒழிக்க முடியாது என்று சொன்னவர் ஒழிக்க கூடாது என்றும் சொல்லிவிட்டார், ஒழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் சொல்லிவிட்டார். அப்போ பொருள்களோடு தொடர்பு வேண்டுமா என்று கேட்டால் தொடர்பு வேண்டும் என்று சொன்னார். எதற்காக என்று சொல்லும்போது, இப்போ நாம் இந்த உடல் ஞானம் உயிர் ஞானம் ரெண்டையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்த்தோம். இந்த உயிர்தான் உடலை கட்டிக்கொண்டது என்பதையும் நாம் விளங்கி கொண்டோம். அப்போ இந்த உயிர் என்பது உடலை கட்டிக்கொண்டு இந்த உடலுக்கு உள்ளாக சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே, அந்த நோக்கத்துக்காகத்தானே இந்த இணைப்பு நடந்தது. அப்படியானால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும், இணைந்து இயங்க வேண்டும். எதற்காக என்று கேட்டால், அந்த உயிர் ஒரு நோக்கத்திற்காக இந்த உடலை உருவாக்கியதல்லவா, அந்த நோக்கத்தை நிறைவு செய்து முடிக்கும் வரை இந்த உடலில் அந்த உயிர் தங்கியாக வேண்டும். அப்படி தங்கியாக வேண்டும் என்று சொன்னால், இந்த உடல் அதனுடைய உறுதித்தன்மையில் உறுதியாக இருந்தால்தானே இந்த உயிர் அதில் தங்க முடியும். இப்போது உடல் கெட்டுவிட்டாலும் அந்த உடலிலிருந்து உயிர் வெளியேறிவிடும். அதே சமயத்தில் உயிர் தன்னுடைய வந்த வேலை நிறைவு செய்து விட்டாலும் அது இந்த உடலிலிருந்து வெளியேறிவிடும். அந்த உயிர் தனது வந்த வேலையை நிறைவு செய்து உடலிலிருந்து வெளியேறுவது என்பது ஞானம். ஆனால் இந்த உடல் கெட்டுவிட்டதனால் இந்த உடலுக்குள்ளாக தங்க முடியவில்லை என்பதற்காக இந்த உடலிலிருந்து உயிர் வெளியேறுகிறதே, அது என்ன என்று கேட்டால், அந்த உயிர் வேறு ஒரு ஆரோக்கியமான உடலை தேடி வெளியேறுகிறது என்றுதான் பொருள். இப்பொழுது நடக்கக்கூடிய மரணங்கள், மனித மரணங்கள் எல்லாமே உடலிலிருந்து உயிர் வெளியேறுகிறது. எதற்காக என்று சொன்னால், அது ஒரு ஆரோக்கியமான உடலை தேடி வெளியேறுகிறது. அதாவது வீடு மாற்றுறதுக்காக அது வெளியேறுகிறது. நாம் கூட நம்ம வீடு மாற்றுவோம், ஒரு வீடு சரியில்லைன்னு சொன்னால் புது வீடு கட்டி போவோம் இல்லையா, அதுபோல்
அதற்காகத்தான் வெளியேறுகிறது. இவ்வாறு வெளியேறுவதை சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்று அவர்கள் போஸ்டரில் ஒட்டிடுறாங்க. இறைநிலையோடு கலந்து விட்டார் என்று சொல்லிடுறாங்க. ஆனால் அது எப்போ அப்படின்னா, அந்த உயிர் வந்த வேலை நிறைவு செய்திருந்தால்தான் அந்த நிலை. அப்படி இல்லை என்று சொன்னால் அது வேறு ஒரு உடலை தேடி சென்று அந்த உடலுக்குள்ளாக மீண்டும் தான் வந்த காரியத்திற்காக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? இந்த உடலை ஆரோக்கியமாக உறுதியாக பேணி காக்க வேண்டும். அப்போ இந்த உடல் நல்லா இருந்தால் தான் இந்த உடலுக்குள்ளாக இந்த உயிர் இருக்க முடியும். இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க முடியும். இணைந்து இருந்தால்தான், இருக்கும்போது தான் இந்த உடலை கொண்டு, இந்த உடலின் மூலமாக இந்த கொண்டு வந்த வினையை இறக்கி வைக்க முடியும். அப்போது இந்த வினையை இறக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் உயிருக்குடைய நோக்கம். அப்போ அது உடலை கொண்டு தானே இறக்கி வைக்க முடியும். அதற்காகத்தானே இந்த உடலை கட்டியது. அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்து ஆக வேண்டும். அப்போது இதை திருமூலர் சொல்லும்போது பாருங்கள், உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடலுக்குள் உருபொருள் கண்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அந்த உடலை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லுவார். அப்போ பல ஞானிகள் இந்த உடலை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அதை சரியாக அதை பராமரிப்பு இல்லாமல் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்கிறது. ஆனால் சித்தர் பெருமக்கள் இந்த உடலையும் உறுதியாக பராமரிக்க வேண்டும் என்பதில் மிகவும் சிந்தையாக இருந்தது என்பதை நாம் உணர முடியும். அந்த வேதாந்திகள் சித்தாந்திகள் என்ற இரு பிரிவினரில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சித்தாந்திகள் என்பவர்கள் இந்த உடல் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால், இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்து அந்த உயிருக்கு மையமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தை உணரக்கூடிய ஞானத்தின் பாதையில் பயணித்தவர்கள் சித்தர்கள். ஆனால் வேதாந்திகள் எப்படின்னா, இந்த உடலை தாண்டி இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை உணர வேண்டும் என்று விரிந்து சென்றவர்கள். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? உடலை அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடலில் பல நோய்கள் வெளிப்பட்டு இருப்பதை நம்ம பார்த்திருக்கின்றோம். சித்தர் பெருமக்களுக்கு அப்படி இல்லை. சித்தர் பெருமக்கள் எல்லாம் இந்த உடலே அழியாமல் அப்படியே ஜீவசமாதியாக அமரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம். அப்போது இந்த உடலை உறுதியாக பராமரிக்க வேண்டும் என்றால் இந்த உடலினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதை நிறைவு செய்து ஆக வேண்டும். அப்போது இந்த உடலினுடைய தேவை என்ன? இப்போ பாருங்கள், உடம்பு, உடலுக்குள்ளாக உயிர். இந்த உயிரினுடைய தேவை என்ன என்று சொன்னால், அது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சுமையை, வினைப்பதிவை இறக்கி வைத்து தூய்மை அடைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரு நோக்கம், தேவை.
இந்த உடலினுடைய தேவை என்ன என்று கேட்டால் அதை மகரிஷி அவர்கள் 3 தேவைகள் என்று வாழ்க்கை தத்துவத்திலே கூறியிருப்பார்கள். அந்த 3ம் தேவைகள் 3 என்று தான் இருக்கும். அந்த தேவைகள் என்ற வார்த்தைக்கு முன்னால் உடல் என்று நாம் சேர்த்துக்கொள்ளலாம். உடல் தேவைகள் 3 என்று சேர்த்துக்கொள்ளலாம். பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம். இந்த 3ம் உடலின் தேவைகள். இந்த 3 தேவைகளை நிறைவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும். இந்த உடல் ஆரோக்கியம் குறைந்துவிட்டால் இந்த உடலில் உயிர் தங்க முடியாது. அப்போ அந்த தேவைகளை நிறைவு செய்து ஆக வேண்டுமா? கண்டிப்பாக நிறைவு செய்துதான் ஆக வேண்டும். அப்போது அதற்கு என்ன வேண்டும்? பசி என்றால் உணவு வேண்டும், தாகம் என்றால் நீர் வேண்டும், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்க ஒரு உடை வேண்டும், ஒரு இருப்பிடம் வேண்டும். இதைத்தான் உணவு, உடை, இருப்பிடம் என்று நம் சமுதாயத்தில் அடிக்கடி கூறி வருகிறோம். இவைதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய புறப்பொருள்கள். அப்போ அந்த பொருள்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமா? தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடலை உடலாக பராமரிக்க முடியும். சரி, அப்போது இந்த பொருள்களோடு தொடர்பு கொள்வதில் எந்த அளவு தொடர்பு கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஞானம். அது வேண்டும். அந்த தொடர்பு கொண்டே இருந்து கொண்டிருந்தோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன ஆகிரும்? அது ஒரு மயக்கம் என்ற ஒரு நிலைக்கு சென்று ஒரு அதீத அனுபவமாகி மிகவும் ஒரு துன்பமான நிலைக்கு சென்றுவிடும். அப்போ இந்த பொருள் பற்றிய ஞானம் என்பது இன்றைய சமுதாயத்தில் மிக 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 அவசியம். அந்த ஞானம் பெற்று அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று வராமல் நாம் முழுமையான ஞானத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது. அப்போது இந்த உலகப் பொருள்கள் என்று கூறுகிறோம். இப்போது நான் கூட எது எதை சார்ந்தது என்று ஒரு தலைப்பிலே ஒரு உரையாற்றுவது உண்டு. எது எதை சார்ந்தது என்று அதை பேசுவதற்கு முன்னால் என்ன சொல்ல வேணும்? ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். அதில் இடது பக்கம் ஒரு 3 விஷயங்களை எழுதிவிடுவோம். உலகப் பொருள்கள் என்று. நம்பர் 1 உலகப் பொருள்கள், நம்பர் 2 உறவுகள், நம்பர் 3 பால் உறவு என்று 3ஐயும் இடது பக்கம் எழுதிவிடுவோம். வலது பக்கம் இந்த ஒவ்வொன்றும் எதை சார்ந்தது என்று அதற்கு பொருத்தமான ஒன்றை அதற்கு வலது புறம் எழுத வேண்டும். அதை நான் மாற்றி மாற்றி கொடுத்து விடுவேன். அதை சரியாக பொருத்துங்கள் என்று மாற்றி மாற்றி கொடுப்பதுண்டு. இந்த உலகப் பொருள்களெல்லாம் அப்படிங்கிற இடத்துல மனம் என்று கொடுத்து விடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சரி, உறவுகளெல்லாம் உயிர் என்று கொடுத்து விடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பால் உறவு உடல் என்று கொடுத்து விடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 3க்கும் 3 கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம்? உடல், உயிர், மனம் 3 தான் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் 3 என்ன? உலகப் பொருள்கள் 1, உறவுகள் 1, பால் உறவுங்கிறது 1. இதை சரியாக பொருத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் கூறியிருக்கக்கூடியது தவறாக கூறியிருக்கின்றேன்.
இதை இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கிற மாதிரி அதை சரியாக பொருத்த வேண்டும். அந்த ஆன்சரை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் அதுக்கு நேராக என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் உடல் என்று வர வேண்டும். உறவுகள் அப்படிங்கிற இடத்துல மனம் என்பது வர வேண்டும். பாலுறவு என்ற இடத்தில் உயிர் என்று வர வேண்டும். அதுதான் சரியான ஒரு பொருத்தம். அப்போ பாருங்கள், இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் எதை சார்ந்தது? உறவுகள் அனைத்தும் எதை சார்ந்தது? பால் உறவு எதை சார்ந்தது? இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் உடல் சார்ந்தது என்று அதில் ஆன்சர் சொல்கிறோம். சரி, உறவுகள் என்பது மனம் சார்ந்தது, அது தனியாக அப்புறம் பேசலாம். பால் உறவு என்பது உயிர் சார்ந்தது. ஆனால் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பால் உறவு என்பது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, இரண்டும் சார்ந்ததுன்னெலாம் சொல்லுவாங்க. அது உயிர் சார்ந்தது, அதை தனியாக நாம் பேசுவோம். இப்பொழுது இந்த உலகப் பொருள்கள் என்பது எதை சார்ந்தது என்று சொன்னால் அது உடலை சார்ந்தது. உடலை சார்ந்தது என்று சொல்வதை விட இன்னும் ஒரு படி மேலே சென்று என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் உடல் மட்டுமே சார்ந்தது என்று சொல்லலாம். அப்படிதான் சொல்ல வேண்டும். உடல் மட்டுமே சார்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய சமுதாயம் இந்த உலகப் பொருள்கள் அனைத்தையும் உடல் சார்ந்தது என்ற வகையில் தொடங்கி அதை மனம் சார்ந்ததாக மாற்றிவிட்டது. அந்த மனம் சார்ந்ததாக ஆக்கி கொண்டதனால்தான் இன்று அளவுக்கு அதிகமான பொருள்கள் ஒவ்வொரு வீட்டிலும் குவிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். மகரிஷி அவர்கள் பொதுவாக சொல்வார்கள், இன்று பொருள் வறுமை என்பதே இல்லை, அறிவு வறுமைதான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோருக்கும் வேண்டிய பொருள் வளம் இங்கு இருக்கிறது. ஆனால் அதை எல்லோரும் தூய்த்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாமல் அதை ஒரு சாரார் அதீதமாக அனுபவித்தல் என்பதும், ஒரு சாரார் அதை பதுக்கி வைத்தல் என்பதும் இருப்பதனால்தான் அங்கு பற்றாக்குறையாக இருக்கிறதே தவிர அந்த அறிவு வறுமை என்பதுதான் இதற்கு காரணம் என்று சொல்வார். அப்போ அந்த அறிவு முழுமையாக வேலை செய்யும் பொழுது அளவோடு அனுபவித்தல் என்ற ஒரு நிலை வரும். ஒரு பொருள்களை அளவோடு தேவை அளவுக்கு அனுபவித்தல் என்றது வரும். அதீத அனுபவம் என்பது நின்றுவிடும். அதே போல் தேவையில்லாமல் நானும் பயன்படுத்தாமல் பிறரையும் பயன்படுத்த விடாமல் அந்த பதுக்கி வைத்தல் என்ற ஒரு நிலை அங்கு குறைந்துவிடும். அப்போது அந்த உலகப் பொருள்கள் மனம் சார்ந்ததாக மாறியதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அதீத பொருள் தேடுதல் என்பது மனிதரிடம் வந்தது என்பதுதான் உண்மை. இப்போ நல்லா பாருங்கள், பசிக்காக சாப்பிடுகிறோமா ருசிக்காக சாப்பிடுகிறோமா என்று ஒரு கேள்வி. இப்பொழுது பசியே இல்லாமல் சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ பசி என்பது தானே உடலினுடைய தேவை. இந்த உடல் உணவு வேண்டும் என்று கேட்பதற்குரிய அந்த உணர்வு தானே பசி. அது கேட்கும்போது கேட்டால்தானே கொடுக்க வேண்டும், கேட்கும் நேரத்தில் தானே கொடுக்க வேண்டும், கேட்கும் அளவுக்கு தானே கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அது கேட்பதே இல்லை,
ஆனால் கொடுத்து விடுகிறோம். அப்போ என்ன பண்ணிடுறோம், நேரம் ஆச்சுன்னா சாப்பிடணுன்றோம். மணி 1:30 ஆகி போச்சு, இன்னும் சாப்பிட்லையா, சாப்பிடுவோம். பசி இருக்கா, அதை பற்றி எனக்கு தெரியாது, மணி 1:30 ஆச்சுன்னா சாப்பிட்றணும். அப்போ உடல் கேட்கிறதோ இல்லையோ, மனம் என்ன ஆயிடுச்சு, 3 நேரம் சாப்பிடணும்னு மனதுக்குள்ள ஒரு கண்டிஷனிங்கை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இத்தனை மணி ஆச்சு இன்னும் சாப்பிட்லையே, மனம் சொல்லுது. இப்போது மனம் சாப்பிடுகிறதா, உடல் சாப்பிடுகிறதா? சாப்பாடு மனதுக்கா, உடலுக்கா? இங்கே தான் ஒரு கேள்வி. இப்போ பாருங்கள், இதை நம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போது பசி எடுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அந்த பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் இட்லி இருக்கிறது என்று சொல்கிறார்கள், தோசை இருக்கிறது என்று சொல்கிறார்கள், பூரி இருக்கிறது என்று சொல்கிறார்கள், பிரியாணி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்போது அந்த உடலிடம் சென்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அது என்ன சொல்லும்? எது இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பசி தீர வேண்டும், அதை தான் அது சொல்லும். ஆனால் மனம் என்ன சொல்லுது? இட்லியெல்லாம் வேண்டாம், தோசையா அதுவும் வேண்டாம், பிரியாணி கொண்டாங்க அப்படின்னு கேட்குது. இப்போது இந்த இட்லியை தவிர்த்து பிரியாணியை சாப்பிடுவது மனமா, உடலா? அந்த பிரியாணியை ஜீரணம் செய்து அது சத்தாக மாற்றி அந்த கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய பணியை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இந்த உடல் செய்கிறதா, மனம் செய்கிறதா? ஆனால் மனம் என்ன பண்ணுது? முந்திரி கட்டித்தனமாக எனக்கு அதுதான் வேணும்னு போய் கேட்டு வாங்குது. ஆனால் அந்த உடம்பு என்ன சொல்லுது? அந்த இட்லியே கொடுப்பா, எனக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சுலபமாக அதை எனர்ஜியாக மாற்றி விடுவோம், கழிவுகள் அதில் ரொம்ப தேங்காது, அந்த கழிவு வெளியேற்ற வேண்டிய வேலையை ரொம்ப அப்படியெல்லாம் இருக்காது, எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்காத அப்படின்னு இந்த உடம்பு சொல்கிறது இந்த மனசுக்கு கேட்குறதே இல்லை. மனசு என்ன பண்ணுது? என்னமோ இதுதான் அந்த பிரியாணியை சாப்பிட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி அந்த சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த மனசு. அப்போ தனக்கு சம்பந்தம் இல்லாததில் மூக்கை நுழைக்காதே என்று சொல்கிறோமே, ஆனால் இங்கே என்ன, அது மனசு தனக்கு சம்பந்தம் இல்லாததில் அது மூக்கை நுழைக்கிறது. இந்த உலக பொருள்கள் அனைத்தும் உடலை மட்டுமே, இந்த உடலுக்காகத்தான் இந்த உணவு. இந்த சட்டை எதுக்கு? இந்த உடலில் தட்பவெப்பத்தை பாதுகாப்பதற்கு. சரி, தட்பவெப்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு காட்டன் சட்டை வெள்ளை கலரில் இருக்குது. இந்த மனம் என்ன சொல்லுது? இல்லை, இது என்ன வெறும் வெள்ளையாக இருக்குது, அந்த நல்ல கலர் காமிங்க. சரி, அந்த கலர் காமிச்சாச்சு, அதில் நல்ல டிசைன் காமிங்க, அந்த டிசைன் பாரு. அப்போ இப்படி கலரில் இந்த டிசைனு இப்படி தான் அப்படின்னு இந்த மனம் கேட்குது. அதை அந்த டிசைன் போட்டால் தான் தட்பவெப்பத்திலேருந்து பாதுகாப்பு கொடுக்குமா? இல்லையே. இந்த உடல் என்ன கேட்டுச்சு? தட்பவெப்பத்திலேருந்து பாதுகாக்க ஒரு துணி, அதான் கேட்டுச்சு. அப்போ இந்த உலக பொருள்கள் அனைத்தும் இந்த உடலை சார்ந்தது, உடலுக்காக மட்டுமே, உடலை சார்ந்தது மட்டுமே. இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக என்பதற்காகத்தான் இந்த பொருள்கள். அது என்ன ஆகியது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் தேவையை தேவையின் அடிப்படையிலேயே நிறைவு செய்து கொள்தல் என்ற ஒரு நிலை இருந்தது. இன்னும் கொஞ்சம் அதை சௌகரியமாக அனுபவித்து கொள்தல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தோம். சரி, சௌகரியமாக அந்த உடல் சௌகரியமாக அவரவர் வேலைக்கு தகுந்தாற்போல், தொழிலுக்கு தகுந்தாற்போல் ஒரு சௌகரியத்துக்காக இந்த பொருள்களோடு தொடர்பு கொண்டோம். அப்போ என்ன வாங்கிட்டோம்? ஒரு கார் வாங்கிட்டோம். இந்த உடம்புக்கு இந்த கார் மனதுக்கா, உடம்புக்கா?
உடம்பு சௌகரியமாக உட்காந்து போகிறதுக்காகத்தானே. இந்த உடல் உட்கார்றதுக்கு தான் காரு. சரி, அப்போ அந்த உடல் சௌகரியத்துக்காக அப்படின்னு அப்போ என்ன, அது தேவை என்பதை சௌகரியம் என்று மாற்றிவிட்டோம். இப்போது சரி, பரவாயில்ல, அந்த சௌகரியத்துக்கு இருந்துக்க வேண்டியதான், பரவாயில்ல. அதில் வரும்போது என்ன கேட்குது, அது என்ன, இது என்ன மாருதி கார் தானா, அது ஆடி கார் தான் வேணும்னு கேட்குது பாருங்கள் மனசு. அப்போது அதில் உட்காந்தா தான் சௌகரியமாக. இந்த உடம்பு என்ன கேட்குது, சௌகரியமாக ஒரு கார் இருந்தால் போதும் பாங்குது. ஆனால் மனம் என்ன கேட்குது, ஆடி கார் கேட்குது. அப்போ உடலுக்காக சாதாரண காரு, மனதுக்காக ஆடி கார். அப்போ மனம் தாவுது பாருங்க. இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த மனதிற்காகவே பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் ஆரம்பித்தது. தேவை என்பதே என்ன என்று தெரியாமல் என்னாகிறது, இந்த உடல் எதையும் கேட்காமலேயே இந்த பொருள்களை வாங்கி 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 குவித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் 3 கார் நிற்கிது. அப்போது இந்த உலக பொருள்களின் தொடர்பு உடலை சார்ந்தது என்பதை மனதை சார்ந்ததாக மாற்றிவிட்டோம். மாற்றிவிட்டதனால்தான் இன்று சௌகரியம் என்ற நிலையை தாண்டி ஆடம்பரம், லக்ஸுரி என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டோம். அப்போது இன்னும் பாருங்கள், இந்த ஒரு மயக்கம் இருப்பதனால்தான் இந்த பொருள் உற்பத்தியாளர்கள் அனைவரும் அந்த மனதை மயக்கக்கூடிய நிலையிலேயே அந்த பொருள்களை உற்பத்தி செய்து மனதை மயக்கி அந்த பொருள்களை விட்டு விடாது. அப்போ பாருங்கள், இந்த மனதை மயக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா விளம்பரங்கள் கொடுக்கணும். இந்த பேசிக் நெசசிட்டின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு எங்கேயாவது விளம்பரம் இருக்கான்னு பாருங்கள். அதாவது சாப்பிட்றதுக்கு அரிசி வேணும், இதுக்கு எங்கேயாவது விளம்பரம் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை, இதெல்லாம் பேசிக். ஆனால் அந்த தேவையில்லாத உடல் சார்ந்தது இல்லாமல் தேவையில்லாத பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் என்ன பண்ணுது, அது பப்ளிசிட்டி என்ற விளம்பரத்தை செய்துதான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. ஏன், மனதை மயக்கி மனதின் தேவையாக மாற்ற வேண்டும். இப்போ உணவுப் பொருளில் அரிசிக்கும் பருப்புக்கும் விளம்பரம் வராது, ஆனால் அந்த நூடுல்ஸுக்கும் அந்த எண்ணெய்க்கும் அந்த ஹார்லிக்ஸுக்கும் பூஸ்ட்டுக்கும் இதுக்கெல்லாம் விளம்பரம் வரும். அப்போ பாருங்கள், அந்த விளம்பரம் வரக்கூடியவற்றையெல்லாம் நாம் வாங்கவில்லை என்று சொன்னாலும், அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் உடலாகத்தான் இருக்கும், அது உடலில் ஒன்றும் ஆகி போயிடாது. ஆனால் இந்த மனதின் தேவையாக இருக்கிறதுக்கு அத்தனை விளம்பரங்கள் வரும். ஆனால் அந்த பொருள்களெல்லாம் வாங்கி உபயோகம் செய்யும்போது இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு விடும். அப்போ இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்காகத்தான் பொருளோடு தொடர்பு என்ற அந்த பொருள் ஞானம் இல்லாமல் இப்பொழுது பொருள்களை வாங்கி 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 அதீத அனுபவம் செய்து அந்த உடலை கெடுத்துக்கொள்வதற்காகவே பொருள் என்ற ஒரு நிலையாக ஆகிவிட்டதா? உண்மை. இப்போ பாருங்கள், மகரிஷி சொல்லும்போது தேவைகள் 3, அதில் அவற்றை நிறைவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உடல் உயிர் இணைப்பு கெட்டுவிடும், உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஆனால் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்ல. இப்போ தேவை பசின்னு எடுத்துக்குவோம். இந்த பசிக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருப்பதனால் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது என்ற ஒரு நிலையில் யாராவது மருத்துவமனையில் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா அப்படி யாரும் அங்கே இல்லை.
ஆனால் இந்த உணவை அதீதமாக உடல் கேட்காத நேரத்துல எல்லாம் போடுறது, உடல் கேட்காத பொருளையெல்லாம் போடுறது, கேட்காத நேரத்தில் போடுறது, இப்படி சாப்பிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டு நோயாளியாக இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலக பொருள்கள் பற்றிய ஞானம் என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகிறதல்லவா? அப்போது இந்த பொருள்களை பற்றிய ஞானம் நமக்கு முழுமையாக தெளிவாகவில்லை என்று சொன்னால் அந்த மெய்ப்பொருள் என்பதை அடையக்கூடிய ஞானம் என்பதை அடைவதற்கு இதுவே தடையாக இருக்கும். அப்போ முதல்ல தேவைகளை தேவையின் அளவில் நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் மகரிஷி சொல்லுவாங்க, அளவு முறை என்று சொல்லிடுவார்கள். அளவு முறை, அளவு என்று ஒன்று உண்டு, முறை என்று ஒன்று உண்டு. எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிம்பாங்க. அப்போ எதையும் உதாசீனப்படுத்தவும் கூடாது, அதீத அனுபவமும் கூடாது என்று சொல்வார்கள். ஆக இதைத்தான் உறவு துறவு என்று மகரிஷி அவர்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சொல்லியிருக்காங்க. அப்போ உறவு வேண்டும், பொருள்களோடு உறவு வேண்டும். ஆனால் அது எப்பொழுது வேண்டும், எந்த அளவு வேண்டும் என்ற ஒரு தெளிவு வேண்டும். தெளிவு வந்த பின் ஒரு துணிவு வேண்டும், அதிலிருந்து விலகிக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும். இப்போ பாருங்கள், இன்றைக்கு பொருளை தேடித்தான் ஓடுகின்றோம். இப்போ யாரிடம் பொருள் இல்லை, யார் ரொம்ப ஓடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் காலத்துக்கும் அவர் பையங்காலத்துக்கும் தேவைக்கு பொருள் இருக்கிறது, அவர்தான் இன்னும் இன்னும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கையாக தெரியவில்லையா? ஆமாம், மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொண்டு அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லலை, விட்டுருங்கன்னு சொல்லலை. ஒரு கோடு போட்டுக்குங்க, இதோடு நிறுத்திக்கொள்கிறேன், இதன் பிறகு அனைத்தையும் நான் ஈகையாக தர்மமாக கொடுப்பேன் என்று சொல்லி பாருங்கள். அப்படி இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி இந்த உலகமே அமைதி பெற்றுவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது எல்லோரும் சாதாரண குடிமகனிலிருந்து பெரிய கோடீஸ்வரர் வரை எல்லோரும் கூறக்கூடிய ஒரே வார்த்தை, இன்னும் பத்தலை, இன்னும் தேவை, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். அது இப்போ எதை மெய்ப்பொருளை நோக்கி பயணிக்க வேண்டிய மனிதன் பொய்ப்பொருளின் உச்சத்திற்கு போய் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று தேடுகிறான். ஆனால் எவ்வளவு வந்தாலும் அங்கு நிறைவு வரவில்லை. ஏன் நிறைவு வரவில்லை என்று சொன்னால், அங்கு நமது மனதின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வம், நான் கேட்பது இந்த பொருள் அல்ல, இந்த பொருள் அல்ல, வேற பொருள் என்று அதை நிராகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ அது என்ன கேட்குது, மெய்ப்பொருள் என்பதை உணரணுங்கிறத அது கேட்குது. ஆனால் இந்த பொய்ப்பொருளை அதிகமாக அனுபவித்தால் நமக்கு அந்த ஆனந்தம் கிட்டிவிடும் என்று இதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் கேட்பது இந்த பொருள் அல்ல என்று அது நிராகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 முதலாளிக்கும் அந்த நிராகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அவரும் என்ன சொல்லுகிறார், உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருப்பார், ஆனால் மனதில் அமைதி, நிறைவு, நிம்மதி என்பதை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்.
ஆக இந்த பொருள் பற்றிய ஞானம் என்பது இன்று நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக. ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும், ஒரு லிமிட்டேஷனில் நிற்கணும். அப்போ இன்று இளைஞர் சமுதாயம் கல்வி, எதற்காக கல்வி என்று கேட்டால் அது வரிசையாக சொல்லுது. இந்த படிப்பு உனக்கு எதை கொடுக்கிறது? மார்க்கை கொடுக்கிறது. அந்த மார்க்கு உனக்கு எதை கொடுக்கிறது? நல்ல அட்மிஷனை கொடுக்குது, நல்ல காலேஜில் அட்மிஷனை கொடுக்குது. அந்த நல்ல காலேஜ் உனக்கு எதை கொடுக்கிறது என்று கேட்டால் அது நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ கொடுக்கிறது என்று சொல்கிறார். அது உனக்கு என்ன கொடுக்கிறதுனா நல்ல வேலையை கொடுக்கிறது என்று சொல்லி, அந்த நல்ல வேலை உனக்கு எதை கொடுக்கிறது? நல்ல சம்பளத்தை கொடுக்கிறது, பணத்தை கொடுக்கிறது. அந்த பணம் உனக்கு எதை கொடுக்கிறது? பொருள்களை கொடுக்கிறது. இந்த பொருள்கள் உனக்கு எதை கொடுக்கிறது? மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போ இப்படியே போய் கடைசியில் அவன் முடிக்கிற இடம் மகிழ்ச்சி. அப்போ அவன் தேடக்கூடியது மகிழ்ச்சி தான். அப்போ அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இவன் படிக்கிறான், பொருள் தேடுகிறான் எல்லாம். ஆனால் அந்த பொருள் அந்த அளவோடு இருந்து அந்த தேவையை பூர்த்தி செய்து அந்த உடல் உயிர் இணைப்பு சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதன் பிறகு அதிலிருந்து விடுதலை பெற்றால்தான் மகிழ்ச்சி. அப்போ அதையே தேடிக்கொண்டிருந்தால் அங்கு மகிழ்ச்சி அல்ல, அதற்கு பதிலாக உடல் சார்ந்த நோய்கள் என்ற துன்பம், மனம் சார்ந்த இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு ஏக்கம். ஆக உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்ற இரண்டு நிலைகளிலும் போய் சிக்கிக்கொள்கிறோம். ஆக இந்த பொருள் சார்ந்த ஞானம் என்பது இன்றைய சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது இந்த உலகப் பொருள்கள் சார்ந்த ஞானத்தில் நாம் தெளிவு பெற்று அதில் ஒரு அளவு முறைக்கு வந்தால்தான் இந்த உடல் உயிர் இணைப்பாக இருக்கும், இசைவான இணைப்பாக இருக்கும். இந்த வாழ்க்கை பயணம் இனிதே பயணிக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த மெய்ப்பொருள் என்ற ஒன்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் என்பதை நாம் அடைய முடியும். ஆக அந்த அடிப்படையில் இந்த பொருள் என்பதை இரண்டாக பார்த்தோம். ஒன்று மெய்ப்பொருள், இன்னொன்று பொய்ப்பொருள். அதைத்தான் உலகப் பொருள்கள் என்று பார்த்தோம். இவை அனைத்தும் உடல் சார்ந்தது. அப்போது இந்த உடல் என்ன கேட்கிறதோ அந்த உடலுக்காக நாம் பொருள் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நமது வீடுகளில் நாம் பயன்பாடு இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னாலே அது இந்த சமுதாயத்தில் எங்கோ ஒரு மனிதர்களுக்கு பயன்பாடாக மாறிவிடும் அல்லவா? அப்படி ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அதை குறைத்து கொள்ளும் பொழுது, ஏற்கனவே இருப்பதை கொடுப்பது என்பது அப்புறம், இனிமேல் வாங்குவதை நிறுத்தி கொள்வோம் என்று அதில் ஒரு நிறைவுக்கு வந்தோம் என்று சொன்னாலே இந்த சமுதாயத்தில் பற்றாக்குறை என்பது நீங்கிவிடும். உலகில் பொருள் வறுமை என்பது இல்லாமல் அனைவரும் தனது தேவையை சுலபமாக அனுபவம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். ஆக இந்த மனித குலம் என்பது பொருள் சார்ந்த ஞானம் என்பதை அறிந்து அது உடல் சார்ந்தது என்ற அளவில் மனம் என்பதற்கு தேவை என்பது இந்த இயற்கையின் அழகை ரசித்தல் என்பது மட்டும்தான் மனதினுடைய தேவையை தவிர இந்த பொருள்களை அடைந்துவிட வேண்டும் என்பது உடலினுடைய தேவை மட்டுமே. இப்போ ஒரு உணவுப் பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை உடல்
தனதாக்கி கொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு அடைந்து விட வேண்டும் என்பது. மனதினுடைய தேவை என்ன? இயற்கையை ரசித்தல். ஒரு ரோஜா தோட்டத்தில் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது, பார்த்து ரசிக்கின்றோம், மனம் ரசிக்கின்றது. அங்கே போட்டிருப்பாங்க, இந்த மலர்கள் ரசிப்பதற்கு மட்டுமே, பூக்களை பறிக்காதீர்கள் என்று சொல்வார்கள். அப்போ அந்த மலரை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை, மனம் பார்த்து ரசித்தால் போதும். ரசிப்பதற்கு அந்த பொருள்கள் அது அங்கேயே இருந்தால் போதும், எத்தனை பேர் வந்தாலும் அதை ரசித்து விட்டு செல்ல முடியும். ஆனால் உணவை அப்படி செய்ய முடியாது. இட்லியை பார்த்துட்டு போயிட்டோம்னா பசி தீராது. அப்போ பாருங்கள், மனதினுடைய தேவை என்பது ரசித்தல் என்பது மட்டுமே. ஆனால் இந்த உடலினுடைய தேவையை மனம் தனது தேவையாக மாற்றிக்கொண்டு இந்த உலக பொருள்களை அதீதமாக குவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அதில் அளவு முறை காண்போம், அதற்கு ஆழ்ந்த தவம் செய்வோம், இந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவோம், பொருள் சார்ந்த ஞானத்தை உணர்ந்து கொள்வோம், பொருள்களை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவை வளர்த்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.